ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் விஷயம் ஹாப்பி மாட்டுப்பொங்கல். மாட்டுப்பொங்கலுக்கு அக்கா வீட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போனோம். இதை பார்த்திங்கன்னா அக்காவோட மாமி அவங்க. ஸோ அக்கா வந்து பொங்கல்லாம் வச்சாச்சு. மாட்டுப்பொங்கலுக்கு பொங்கல்லாம் வச்சாச்சு. அத்தான் வந்து மாடெல்லாம் ஓட்டிகிட்டு வந்து மேய்ச்சி கட்டி அதை குளிப்பாட்டி பொட்டெல்லாம் வச்சுட்டாங்க. இப்போ வந்து ரெடி ஆகிட்டோம், மாட்டுப்பொங்கல் விட ரெடி ஆகிட்டோம். ஸோ அதனால் வேஸ்ட்டு ஷர்ட்லாம் போட்டுட்டு தம்பிங்க ரெடி ஆகிட்டாங்க. அக்காவுக்கு 2 பசங்க தான். சிரிப்பை பாருங்கள், என் செல்ல குட்டிங்க 2 அழகு பிள்ளைங்க. அங்கே பாருங்க, இவன் அவன் பேக் சைடு கீழ்றான், அவன் இவனை கீழ்றான், போஸ் கொடுக்க மாட்டாங்க. பாருங்க, கொஞ்சம் மருதாணி இருந்தது வாசலில், பறிச்சுட்டு வந்தோம் நாங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய், கரும்பு, வாழைப்பழம் இது எல்லாத்தையும் கட்டுவோம். மாட்டு கழுத்தில் கட்டுவோம். தம்பி ஓட்டிகிட்டு போகிறான் மாட்டை. ஸோ குளிப்பாட்டி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அதான் காலையிலேருந்து ஒரே வேலை தான் அவங்களுக்கு. மாட்டு பொங்கல்னாலே காலையிலேருந்து வேலை பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 5 மணிக்கு எழுந்திரிச்சு அதுலேருந்து வேலை பார்க்கணும். நல்லா பாரம்பரிய முறையில் என்னென்னா வைக்கலை கொளுத்தி போட்டு அதை தாண்டி தான் மாட்டை ஓட்டிகிட்டு போவாங்க. ஓட்டிகிட்டு போயிட்டு இப்போ மணி கட்டுறாங்க. அங்கே பாருங்கள், இவன் ஏதோ தாலி கட்டுற மாதிரி மணியை கயிறை தூக்கிட்டு போகிறான். அது பயந்துக்கிட்டு போயிட்டு அந்த கண்ணுக்குட்டி, 1 மாடு 2 கண்ணுக்குட்டி தான் இருக்குது, 2 ஆடு இருக்குது, அவ்வளோதான். இப்போ ஆதி போடுறான் பாருங்கள். அங்கே பாருங்கள், அந்த கிடா கொம்பை பார்த்தாலே நம்மளுக்கு பயமாக இருக்குது. அவன் போடுறான் மாலை, சூப்பராக போட்டான். அக்கா தான் தூக்கி விட்டா அவனை. மாலையெல்லாம் போட்டாச்சு. இப்போ குட்டியோண்டு ஒரு ஆட்டுக்குட்டி இருக்குது. அந்த ஆட்டுக்குட்டி அக்கா மேலேயே தான் தூங்குமா, அக்கா பக்கத்துலேயே தான் தூங்குமா. அது குழந்தை, அவங்க வீட்டில் செல்லக்குட்டி. அது பாருங்கள் மேலே அடிக்கிறாங்க. நான்லாம் எங்கள் வீட்டில் சாமி கும்பிடும்போது டான்ஸ்லாம் ஆடுவேன் பயங்கரமாக, எங்கள் அப்பா சாமி கும்பிடும்போதெல்லாம். அவ்வளோதான், கட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக கட்டியாச்சு. இப்போ வந்து படைக்கணும். என்ன படைக்கணும்னா, இப்போ சாமிக்கு செஞ்சோம் இல்லையா, அந்த சாப்பாடை படைச்சி சாமி மாட்டு காலில் விழுந்து மாட்டுக்கு நம்ம வந்து ஊட்டி விடணும். அங்கே பாருங்கள் என்ன சமைச்சிருக்காங்கன்னு காட்டட்டுமா. அந்த சாதம், பொங்கல் இதெல்லாம் வச்சு படைக்கணும். ஆமாம், அந்தெண்ணெய் போட்டுக்கிறது கள்ளிவட்டம் ஃப்ரெண்ட்ஸ். அது நாள் நைட்டே போட்டுருவாங்க அந்த கள்ளிவட்டம். இப்போ வந்து பகவானுக்கு காட்ட போகிறோம். என்ன சொல்லி காட்டணும்னா, உப்பில்லாத சோறும் ஊமத்தங்காயும் அள்ளி எடுத்துக்கும் ஆனந்த பகவானே அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே பாருங்கள், அந்த மஞ்சள் தண்ணி தெளிக்கிறாங்க. மஞ்சள் தண்ணியில் கோமியம் தெளிக்கிறாங்க மாமி. அவ்வளோதான், சாமி கும்பிட்டாங்க. அப்புறம் இங்கே பாருங்க, அது கால் அடிக்கிறானுங்க அப்படி. ஓகே, நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. இப்போ நம்ம ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். ஆசீர்வாதம் வாங்கியாச்சு. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக சாமி கும்பிட்டாச்சு. இப்போ வந்து சாமி ரூமில் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு அங்கே காலில் விழுந்து 90 பூசிக்கணும். அக்கா தான் எடுத்துகிட்டு போனாங்க.